ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்யூட்டான ஸ்டைலிங் டிப்ஸ், அதுக்கப்புறமேட்டு இந்த மேக்கப் டுட்டோரியல் எப்படி பண்ணேன் அப்படின்றத வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் தம்ப்நெயில் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபோட்டோஸ் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதெல்லாம் தான் இந்த ப்ளூப்பர்ஸ். அண்ட் ஃபைனலாக ஒரு தம்ப்நெயிலுக்கு ஃபோட்டோ எடுத்தாச்சு. அண்ட் லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. அண்ட் எல்லா ப்ராடக்ட்ஸோட டீட்டெயில்ஸுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா லிப் பாம் அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ கரெக்டாக உங்களுக்கு புரியிற மாதிரி வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ மாய்ஸ்சரைசர் வந்து நீங்கள் வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. தனியாக வந்து கண்ணுக்கு கீழேயும் கண்ணுக்கு மேலேயும் வந்து தனியாக அப்ளை பண்ணி அதையும் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நல்ல ஒரு ஃபேஷியல் மசாஜ் வந்து கொடுங்க. ஸோ இது டெய்லியுமே வந்து ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீனாக வந்து மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்கின் நல்லா மெயின்டைன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரைமர் யூஸ் பண்ணேன். நீங்கள் வந்து சன்ஸ்க்ரீனும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெளியில் போகிறீங்க அப்படின்னா. அண்ட் நான் வந்து டேரெக்டாக வந்து ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணுறேன். அண்ட் ப்ரைமர் வந்து எந்தெந்த இடத்துல அப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நோஸ் அண்ட் அதுக்கப்புறமேட்டு இந்த ரெண்டு சைட், நோஸ்க்கு ரெண்டு சைட்லேயும் வந்துட்டு இந்த இடத்துல தான் வந்து அந்த போர்ஸ் இருக்கும்ல, ஸ்வெட் ஆகும்ல. ஸோ அதை பிளாக் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் லாங் ஸ்டே இருக்கிறதுக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமர் வந்து அப்ளை பண்ணுறேன். அண்ட் ஸ்டோப் க்ரீம் வந்து நிறைய பிராண்ட்ஸில் இப்போ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபேஸ் கனடா, அதுக்கப்புறமேட்டு ஸ்விஸ் பியூட்டி, அது மாதிரி நிறைய அஃபோர்டபுள் பிராண்ட்ஸ்லேயும் இருக்குது. ஸோ வந்து கண்டிப்பாக அதுலேருந்து ஏதாவது நீங்கள் அஃபோர்டபுள் ரேஞ்சில் எடுத்துக்கோங்க. மேக் கொஞ்சம் காஸ்ட்லி. நான் வந்து ப்ரைடல் பர்பஸ்க்காக வந்து மேக் வந்து வாங்கி வச்சுருக்கேன். அண்ட் ஐம் அ மேக்கப் ஆர்டிஸ்ட். ஸோ ப்ரைடல் புக்கிங்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா வந்து என்னை காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இன்ஸ்டாகிராமில் என்னோடய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் வந்து நான் வந்து இதில் பயோவில் கொடுக்குறேன். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோப் க்ரீம் வந்து அப்ளை பண்ணிடலாம். அண்ட் ஸ்டோப் க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா எதுக்குன்னா நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும் நேச்சுரலாகவே. இது போடாமல் என்னோடய மேக்கப் வந்து எனக்கு வந்து போட்ட மாதிரியே இருக்காது. ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ என்ன தான் மாய்ஸ்சரைசர் போட்டாலும் ஸோ ஒரு ஸ்டோப் க்ரீம் வந்து போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டியூவியாக கிளாஸ் ஃபினிஷ் மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுதான் இந்த ஷைன் தான் வந்து ஸ்டோப் க்ரீமோட சீக்ரெட்டு. ஸோ இப்போ நிறைய பிராண்ட்ஸில் வந்து அஃபோர்டபுள் ரேஞ்சில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஸ்டோப் க்ரீம் வந்து ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. இந்த ஏதாவது ஃபெஸ்டிவ் லுக்கோ இல்லை ஏதாவது பார்ட்டி ஃபங்க்ஷன் பிரைட்ஸ்மேட் லுக் அந்த மாதிரி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக வந்து இந்த ஸ்டோப் க்ரீம் வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்லா வந்து ஷைனிங் கொடுக்கும் நேச்சுரலாகவே. ஸோ அந்த அப்ளை பண்ண உடனே வந்து நல்லா அந்த சீக் போன்ஸில், அதுக்கப்புறமே ஃபோர்ஹெட்லலாம் வந்து நல்லா வந்து ஷைன் தெரியுது பார்த்தீங்களா. ஸோ சன்ஸ்க்ரீன் வந்து நான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பிராண்ட் சன்ஸ்க்ரீன் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து ஐப்ரோ டுட்டோரியல் வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த இடத்துல. அண்ட் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ப்ரஷ் அவுட் பண்ணிக்கோங்க ஐப்ரோஸை. அண்ட் த்ரெட்டிங் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து நீட்டாக இருக்கும். அண்ட் இதுக்கு முன்னாடி அந்த பிளேட் இருக்குல்ல, ரேசர்னு சொல்லுவாங்க, அதில் வந்து நீங்கள் வந்து ஐப்ரோ த்ரெட்டிங் பண்ணிக்கலாம் வீட்லேயே கூட. அண்ட் அந்த வீடியோ வேணும் அப்படின்னா தனியாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வந்து அந்த வீடியோ வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். அண்ட் இந்த ஐப்ரோஸ் வந்து டிஃபைன் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த ஆங்குலர் ப்ரஷ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டிப் வந்து எப்படி இருந்துச்சு நல்லா ஜூமில் காமிச்சிருப்பேன். ஸோ அதில் வந்துட்டு மிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். ஸோ நல்லா கிளியராக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப் வந்து உங்களுக்கு நல்லா புரியும். ஏன்னா ஐப்ரோஸ் வந்து ஃபேஸில் மேக்கப்பில் வந்து ரொம்ப டிஃபைன்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஐப்ரோஸும் லிப்ஸ்டிக்கும் மட்டுமே போட்டு போனாலே வந்து நல்லா வந்து அழகாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ஐப்ரோ ஸ்டெப் வந்து நான் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போடாமல் ஸ்லோவாக போட்டிருக்கேன். அண்ட் ப்ராடக்ட் வந்து பிளாக் கலர் எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு வந்து ஐப்ரோஸ் வந்து தின்னாக இருந்துச்சு அப்படின்னா, நிறைய திக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து டார்க் ப்ரௌன் அண்ட் பிளாக் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுன்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஸோ ரொம்ப வந்து ஃப்ரண்ட்டெல்லாம் வந்து வரைய வேண்டாம். ஸோ ஜஸ்ட் வந்து ஃபில் பண்ணால் மட்டும் போதும். அண்ட் ஃபில் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் அந்த ஷேப் வந்து ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஐப்ரோஸ் நல்லா டிஃபைன்டாக இருக்கும், அழகாக இருக்கும். நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த மேக்கப்பில் வந்துட்டு பிஃபோர் அண்ட் ஆஃப்டரில் வந்து ஐப்ரோஸ் நான் டிஃபைன் பண்ணியிருக்கிறது அழகாக தெரியும். அண்ட் ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஐப்ரோ பென்சில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து நான் ரெண்டுமே ரெஃபர் பண்ணுறேன். அண்ட் டார்க் ப்ரௌன் வந்து ஒரு ஸ்மோக்கி ஐ லுக் மாதிரி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ டார்க் ப்ரௌன் நல்லா எடுத்து ஃபுல்லாக வந்து அந்த கட்டு தெரியுதுல்ல கண்ணில், ஸோ அந்த இடத்துல வரைக்கும் அந்த குழி மாதிரி இருக்குல்ல, ஸோ அந்த கட், ஸோ அதுதான் வந்து க்ரீஸ். ஸோ அங்கே வந்து ஃபுல்லாக அது வரைக்கும் வந்து நல்லா வந்து டார்க் ப்ரௌன் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா அதை நல்லா பிளெண்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது பிளெண்ட் பண்ண உடனே பார்த்திங்கன்னா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் கலர் யூஸ் பண்ணி நான் ஸ்மோக்கி க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து காமிச்சிருக்கேன் பாருங்கள். அண்ட் இந்த கண்ணிலையும் வந்து அதே ப்ரொசீஜர் நல்லா டார்க் ப்ரௌனை வந்து நான் அப்படியே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் இது வந்து ஒரு சிம்பிளான நோ மேக்கப் லுக்குன்னு சொல்லலாம். அண்ட் இதை நீங்கள் வந்து டெய்லி வேர்க்கு கூட நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸோட ஆர் ஏதாவது கெட் டுகெதர் அந்த மாதிரி போகிறீங்கன்னா இந்த லுக் நல்லாயிருக்கும். அண்ட் ஐலைனர் மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாக் கலர் ஐஷேடோவை எடுத்து நான் வந்து ஐலைனர் மாதிரியே அந்த கீழே இருக்கிற லைன்ஸில் வந்து ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிக்கிறேன்.
ஸோ 2 கண்லேயும் அதே மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு திரும்பவும் அந்த ப்ரௌன் கலர் இருக்குல்ல, ஸோ அதில் ஆல்ரெடி எக்ஸஸாக அந்த ப்ரஷில் இருக்கும். ஸோ அதையே வந்துட்டு திரும்பவும் வந்து அந்த பிளாக்கோட நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுதான் வந்து இந்த ஸ்டெப்பு. அண்ட் ஏதாவது டவுட்ஸ் அண்ட் ஏதாவது ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் வேணும் அப்படின்னா என்கிட்ட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிகினராக வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். மஸ்காரா நெக்ஸ்ட் வந்து லேஷஸ் வந்து நல்லா லென்த்தாக கொடுத்தாலுமே வந்துட்டு இன்னும் நல்லாயிருக்கும், டிஃபைன்ட் அழகாக இருக்கும். ஸோ இங்கே நம்ம காஜல் போடல, ஸோ ஐலைனர் போடல, ஸோ அதனால் மஸ்காரா வந்து போட்டோம் அப்படின்னா நல்லா வந்து லிஃப்டடாக வந்து ஐஸ் வந்து தெரியும். ஸோ ஃபேஸ் கனடாவாக மஸ்காரா தான் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கன்சீலர். ஸோ இந்த மேக்கப்பில் வந்துட்டு கன்சீலர் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் என்கிட்ட இந்த பேலட் இருக்குது. இதில் நிறைய ஷேட்ஸ் இருக்குது, கரெக்டர் இருக்குது, அது கன்சீல் பண்ணுறதுக்கு எல்லாமே ஷேட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதில் என்னோடய ஷேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஷேடே வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இருந்தாலும் இன்னும் ஏதாவது 2-3 ஷேட் வந்து மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ செக்கிங் வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள். அண்ட் ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. அண்ட் கன்சீலர் மட்டும் வாங்கினீங்கனாலே போதும். நீங்கள் டெய்லி வேர்க்கு சிம்பிளாக எங்கேயாவது ஃபங்க்ஷன்ஸ்க்கு போகிறீங்க அப்படின்னா உங்கள் சல்ட்டடாக மேக்கப் போட்ட மாதிரியே வேணாம் அப்படின்றப்போ வந்து இந்த ப்ராடக்ட் கன்சீலர் மட்டுமே உங்களுக்கு போதும். அண்ட் கன்சீலரை வந்துட்டு நான் ஃபிங்கர்ஸ்லேயே அப்ளை பண்ணிக்கிறேன் ஃபார் நேச்சுரல் லுக். அண்ட் பிளெண்டர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து டேம்ப், அதாவது வெட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஸ்க்யூஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை வச்சு பிளெண்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு கீழே வந்து டிஃப்ரென்ஸ் நல்லா காமிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் நெத்திலையும் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிட்டேன். ஸோ மேக்கப் போட்ட உடனே மேபி உங்களுக்கு பிரைட்டாக இருக்க மாதிரி தெரியலாம். அண்ட் இது வந்து நீங்கள் ஃபங்க்ஷன் போய் அந்த ஒரு ஈவெண்ட் ஃபுல்லாக ட்ராவல் ஆகணும். ஸோ அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா மேக்கப் நல்லா செட் ஆகிருக்கும் ஸ்கின்னோட. அண்ட் எனக்கு ப்ளஷ் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் ப்ளஷ் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டெப் வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். ஸோ ப்ளஷ் வேணாம் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு காம்பேக்ட் பவுடரோ இல்லாட்டி ஒரு செட்டிங் லூஸ் பவுடர் இருக்குல்ல, ஸோ அதை வச்சு செட் பண்ணிங்க அப்படின்னா வந்து நல்லா செட் ஆகிடும். லூஸ் பவுடர் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நல்லா ஸ்டே இருக்கும். ஸோ பிரைட்ஸ்க்கு எல்லாமே வந்துட்டு நான் லூஸ் பவுடர் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ வந்து ஸ்டே வந்து ரொம்ப நேரத்துக்கு அவங்களுக்கு தேவைப்படும்ல, ஸோ ஃபங்க்ஷன்ஸில், அதனால் வந்துட்டு லூஸ் பவுடர் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் காம்பேக்ட் கூட நீங்கள் ஒன்று வாங்கி வச்சுக்கலாம். ஸோ கன்சீலர், காம்பேக்ட், ஐலைனர், மஸ்காரா இதெல்லாம் வந்து எசென்ஷியல்ஸ். ஸோ பிகினராக இருக்கீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்கள் பர்ஸில் வந்து தனியாக ஒரு பர்ஸ் போட்டு இதெல்லாம் வச்சுக்கலாம். கேர்ள்ஸாக இருந்தீங்கன்னா என் தங்கச்சிக்கும் நான் இந்த மாதிரி தான் சொல்லுவேன், ஸோ வாங்கி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேஜராக எனக்கு பிடிச்ச ஃபேவரட்டான பார்ட் வந்து பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக். அண்ட் இது வந்து ப்ளம்மில் இருந்து 130 ஷேட் நம்பர். அது கொக்கோ, அதுக்கப்புறம் ஃபுல் நேம் எனக்கு தெரியல, ஸோ அதனால கொக்கோ 130 அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அண்ட் இது வந்து ஒரு ப்ரௌன் லிப்ஸ்டிக். அண்ட் இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃபாக இருக்கும். ஸோ வந்து லாங் ஸ்டே இருக்கும். அண்ட் இதுதான் வந்து என்னோடய கம்ப்ளீட்டான ஃபைனல் லுக். அண்ட் எனக்கு இந்த லுக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு இந்த லுக் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது ஒரு வெக்கேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமேட்டு ஃபோட்டோஷூட், அதுக்கப்புறமேட்டு எல்லா இடத்துக்குமே மோஸ்ட்டாக வந்து இந்த லுக் வந்து சூட் ஆகும். ஐஷேடோ மோஸ்ட்டாக யாரும் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டிங்க அப்படின்னா ஐலைனர், காஜல் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ப்ரௌன் மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நீங்கள் வந்து மேக்கப் ஃபுல்லாக அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் லாஸ்ட்டாக செட்டிங் ஸ்ப்ரே அடித்தோன்னே என்னோட லுக் வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இப்போ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ்க்கு உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் என்னோடய சேனலில் வந்து ரேண்டம் லைஃப் ஸ்டைல் விளாக்ஸ், இந்த மாதிரி மேக்கப் விளாக்ஸ், அதுக்கப்புறமேட்டு டே இன் மை லைஃப், அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் இதில் வந்து லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு செயின் வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட் வந்து வாங்கி கொடுத்தா. ஸோ நான் தான் கேட்டேன், அதுக்கப்புறம் அவள் வாங்கி கொடுத்துட்டா. ஸோ இது வந்துட்டு நாயோட கை இருக்குல்ல, பாவ், ஸோ அந்த டாலர் ஓகேவா, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இதை பார்த்தோம் எனக்கு வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ யாராவது இந்த செயின் வேணும் அப்படின்னா நான் அவங்க பேஜ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.